வெல்கம் டு ராஜா ஸ்போக்கன் வேர்ல்டு சேனல். நாம் அன்றாடம் இங்கிலீஷில் பேசுவதற்கு தேவைப்படக்கூடிய ஒரு 10 யூஸ்ஃபுல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னென்ன சென்டென்சஸ் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இதுதான் நாம் பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு சென்டென்ஸ். மீசையை முறுக்கு. மீசையை முறுக்குன்னு இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்விஸ்ட் த முஸ்டாச் அப்படின்னு சொல்லலாம். ட்விஸ்ட் த முஸ்டாச். ஒருத்தங்க திரும்ப திரும்ப தப்பு பண்ணுறாங்கன்னா நாம் சொல்லுவோம் அவங்கள திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அவனை திருத்த முடியாது அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம்? he cannot be set right அப்படின்னு சொல்லலாம். he cannot be set right. அவன் சொன்னபடியே இது நடந்தது. இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் சொல்லணும். இப்படி சொல்லுங்கள். it happened as he said. it happened as he said. it happenedனா இது நடந்ததுன்னு அர்த்தம். as he said அப்படின்னா அவன் சொன்னபடியேன்னு அர்த்தம். ஸோ அவன் சொன்னபடியே இது நடந்ததுன்னு இங்கிலீஷில் சொல்லணும்னா இட் ஹேப்பன் அஸ் ஹி செட். ஒருத்தர் வரம்பு மீறி போயிட்டாரு அல்லது எல்லை மீறி போயிட்டாருன்னு இங்கிலீஷில் சொல்லணும்னா ஹி ஹாஸ் கான் பியாண்ட் இஸ் லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹி ஹாஸ் கான் பியாண்ட் இஸ் லிமிட்ஸ். இது ஆணாதிக்கத்தின் வெளிப்பாடு. ஆக்சுவலாக இந்த சென்டென்ஸ் ஒரு டவுட்டாக கேட்கப்பட்டது. அதையுமே சேர்த்து இங்கே கொடுத்துருக்குறேன். இது ஆணாதிக்கத்தின் வெளிப்பாடுன்னு சொல்லணும்னா இட் இஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் மேல் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். இட் இஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் மேல் டாமினன்ஸ். அவர் குரட்டை விடுகிறார். இதெல்லாம் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு சென்டென்ஸ். அவர் குரட்டை விடுகிறார்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லணும்னா ஹீ இஸ் ஸ்னோரிங் அப்படின்னு சொல்லலாம். ஹீ இஸ் ஸ்னோரிங். ஸ்னோர் அப்படின்னா குரட்டை விடுன்னு அர்த்தம். இந்த ஸ்னோர் என்ற வேர்பை தான் இங்கே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இங்கே வேர்ப் இஸ் ஸ்னோரிங் அப்படிங்கிறது தான். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அவள் வாய் கொப்பளிக்கிறாள். இந்த சென்டென்ஸும் கூட அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான். நம்ம அடிக்கடி வாய் கொப்பளிக்கிறது வழக்கம் இல்லையா? அவள் வாய் கொப்பளிக்கிறாள்னு சொல்கிறதுக்கு ஷீ இஸ் காக்லிங் அப்படின்னு சொல்லலாம். ஷீ இஸ் காக்லிங். காகிள் அப்படிங்கிறது தான் வேர்பு. அந்த வேர்பை இங்கே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பயன்படுத்தியிருக்கோம். இஸ் காக்லிங் அப்படிங்கிறது தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே. அவன் அடிக்கடி கொட்டாவி விடுகிறான். பாருங்களேன், கொட்டாவி விடுதல், வாய் கொப்பளித்தல், குரட்டை விடுதல், இந்த மாதிரியான வேர்பை யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்கோம். அடிக்கடி தேவைப்படக்கூடிய ஒரு வாக்கியங்கள் இதெல்லாமே. சரியா? அவன் அடிக்கடி கொட்டாவி விடுறான்னு சொல்கிறதுக்கு ஹீ இஸ் ஆஃபன் யானிங் அப்படின்னு சொல்லலாம். ஹீ இஸ் ஆஃபன் யானிங். யான் அப்படின்னா கொட்டாவி விடுன்னு அர்த்தம். அந்த வேர்பை தான் இங்கே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பயன்படுத்தியிருக்கோம். எதற்கெடுத்தாலும் என்னை முறைக்காதே. ஹவு டு சே திஸ் இன் இங்கிலீஷ்? இட் இஸ் வெரி சிம்பிள். யூ ஜஸ்ட் லுக் அட் த சென்டென்ஸ் ஹியர். டோன்ட் ஸ்டேர் அட் மீ ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் ஸ்டேர் அட் மீ ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங். டோன்ட் ஸ்டேர் அட் மீ அப்படின்னா என்னை முறைக்காதன்னு அர்த்தம். ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங் அப்படிங்கிறதுக்கு எதற்கெடுத்தாலும்னு அர்த்தம். இங்கே ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸு. இதுக்கு தமிழில் எதற்கெடுத்தாலும்னு அர்த்தம். ஸோ இந்த எதற்கெடுத்தாலும் அப்படிங்கக்கூடிய ஃப்ரேஸை நிறையா சென்டென்ஸில் பயன்படுத்தி பாருங்கள். அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எதற்கெடுத்தாலும் என்னை குறை சொல்லாத. இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? டோன்ட் பிளேம் மீ ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த சென்டென்ஸை கற்றுக்கிறதோட மட்டும் இல்லாமல் இந்த ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங் என்ற ஃப்ரேஸையும் கற்றுக்கோங்க. இதை சென்டென்ஸில் அடிக்கடி பயன்படுத்தி பழகுங்க. இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். டியர் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வாட் த லாஸ்ட் சென்டென்ஸ் இன் திஸ் வீடியோ. அவன் சத்தமாக ஏப்பம் விட்டான். அவன் சத்தமாக ஏப்பம் விட்டான் இங்கிலீஷில் சொல்லணும்னா ஹி பெல்ச்ட் லவ்லி அப்படின்னு சொல்லலாம். ஹி பெல்ச்ட் லவ்லி. பெல்ச் அப்படின்னா ஏப்பமிடுன்னு அர்த்தம். இந்த வேர்பை இங்கே பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. அவன் சத்தமாக ஏப்பம் விட்டான்னு சொல்கிறதுக்கு he belched loudly. That's it. I hope this video is going to be very useful to improve your spoken English. If it is really useful, you just like and subscribe our channel. Thank you.